துரோணாச்சாரியார் ஒரு முறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். அவர்களுடைய அந்த அறிவு கூர்மையை சோதிப்பதற்காக சம அளவுள்ள 2 இடங்களை ஒதுக்கிறாரு. 100 தங்க நாணயங்களை 2 தரப்பாரிடமும் கொடுத்து விடுகிறார். இதில் துரியோதனன், கௌரவர்கள் இருக்கார் இல்லையா, துரியோதனன் போயிட்டு சந்தையில் வண்டி நிறைய வைக்கோல், இலை, தழைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த அறையை முழுவதுமாக நிரப்பி விடுகிறார். இப்போ இந்த பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அர்ஜுனன் முதலானோர் உட்கார்ந்து நிதானமாக சிந்தித்து ஒரு விளக்கு, அகல் விளக்கு, எண்ணெய், திரி இதெல்லாம் வாங்கிட்டு அறையினுடைய முக்கியமான இடத்தில் வைத்து விளக்கேற்றுகிறார்கள். அந்த அறை முழுவதும் ஒளியால் நிரம்பி இருக்கிறது. இப்போ துரோணாச்சாரியர் பார்த்துவிட்டு சொல்கிறார், அதாவது கௌரவர்கள் அவர்கள் அடைத்த அந்த பொருளில் என்ன ஆயிடுது, அந்த அறை முழுவதும் இருளால் நிரம்பி இருக்கிறது. பாண்டவர்கள் அந்த ஏற்றிய ஒளியால் அந்த அறை முழுவதும் ஒளி கிடைத்திருக்கிறது. இங்கு பாண்டவர்களினுடைய அந்த அறிவு கூர்மை தெரிகிறது. அதாவது மகாபாரத போரில் பெரிய அளவிலான படைபலம் இல்லாத போதும் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய அறிவு கூர்மை என்பது துணையாக இருந்தது. நாமும் நம்முடைய இலக்கில் வெற்றி பெறுவதற்கு அறிவு கூர்மையை பயன்படுத்தினால் வெற்றி எளிது. நன்றி.